ஹலோ கைஸ், வெல்கம் டு தில்லி கிச்சன். இன்னைக்கு நம்ம லெமன் ரைஸ் ஃப்ரெஷ்ஷாக பொடி எதுவும் சேர்க்காம 10 நிமிஷத்துக்குள்ள எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். அது சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் லைட்டா கலர் மாற அளவுக்கு வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சமா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன். அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு சின்ன சைஸ் லெமன்ல 1 லெமனோட ஜூஸ் சேர்த்திருக்கேன். இப்போ இது எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒன்றரை கப் அளவுக்கு சாதம் எடுத்திருக்கேன். சின்ன பசங்களா இருந்தால் 4 பேர் சாப்பிடலாம், பெரியவங்களா இருந்தால் 3 பேர் தாராளமாக சாப்பிடலாம். சாதம் ரொம்ப சூடாக போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் ஆறுனதும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த லெமன் ரைஸ் 10 நிமிஷத்துக்குள்ள கண்டிப்பாக சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக லெமன் புளிஞ்சு செய்கிறனால டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது நம்ம தில்லி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.